லோக்சபா தேர்தலில் டெபாசிட்டை இழக்கும் அதிமுக. தேர்தலுக்கு முன்பே வெளியான கருத்து கணிப்பு முடிவால் பேரதிர்ச்சியில் எடப்பாடி. சோலி முடிந்த எடப்பாடியின் அரசியல் வாழ்க்கை. மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சி அதிக இடங்களை வெல்லும் என்பது குறித்து பிரபல நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி 30 இடங்களிலும், பாஜக 5 இடங்களிலும், அதிமுக 4 இடங்களிலும் வெல்லும் என பிரபல நிறுவனம் நடத்திய சர்வே முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலை போல் இந்த தேர்தலிலும் திமுக கூட்டணியே அதிக இடங்களில் வெல்லப்போகிறது என கணிப்புகள் சொல்கின்றன. அதேபோல் வாக்கு சதவீதம் என எடுத்துக்கொண்டால் திமுக கூட்டணி 51%, பாஜக 13%, அதிமுக 17% பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட திமுக 20 இடங்களில் போட்டியிட்டு 20லும் வென்றது. அதேபோல திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி 9 இடங்களில் போட்டியிட்டு 8 இடங்களில் வென்றதாம். அது மட்டுமல்லாமல் கடந்த முறை அதிமுக 20 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது. அதுவும் தென் தமிழகத்தில் தேனி தொகுதியில் மட்டுமே. அங்கு ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் வென்றார். ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக, தேமுதிக, பாமக உள்ளிட்டவைக்கு பெருத்த அடிதான். அதுபோல் வாக்கு சதவீதம் என பார்த்தால் கூட கடந்த முறை அஇஅதிமுக 19.39% வாக்குகளை பெற்றது. ஆனால் இந்த முறை 2% குறைந்து 17% தான் பெறும் எனவும் சொல்லப்படுகிறது. அதுபோல் திமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சி 53% வாக்குகளை பெற்றது. ஆனால் இந்த முறை 5% இல்லாமல் குறைந்து 51% வாக்குகளை பெறும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தேர்வான பிறகு முதல் தேர்தலை சந்திக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே தற்போது வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள் போலவே தற்போது வரும் தேர்தலும் இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் பின்னடைவாகத்தான் இருக்கும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்களும் அடிபடுகிறது.